ஹாய் +2 ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் பார்க்க போகிறோம். ஆக்சோ ஆசிட்ஸ் அது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அப்படி ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ரெண்டுமே நைட்ரஸ் ஆசிட் தான். ஒன்று வந்து ஹைப்போ, இன்னொன்று வந்து ஹைட்ரோ. இப்படி தான் நீங்கள் நேமை ஈஸியாக ஞாபகம் வைக்கணும். ஸோ ரெண்டு நைட்ரஸ் ஆசிட்டு, ஒன்று வந்து ஹைப்போ, இன்னொன்று வந்து ஹைட்ரோ. இந்த ஃபார்முலா தெரியணும். H2N2O2. அடுத்த ஃபார்முலால N2 எந்த சேஞ்சும் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஹைட்ரஜன்ல 2, ஆக்சிஜன்ல 2 கூடும். இப்படி படிக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் என்ன செய்யாது, மறக்காது. இந்த ஸ்ட்ரக்சரை எழுதி நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டு டைப் சொல்லிட்டேன். ஒன்று வந்து ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட், ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட், nitrous acid. Another one name is hydro. இதுதான் நேம் டிஃபரன்ஸ். ஹைட்ரோ நைட்ரஸ் ஆசிட், நைட்ரஸ் ஆசிட். ஸோ ரெண்டுத்துக்குமே ஃபார்முலா தெரியணும். H2N2O2 எல்லாமே 2 தான் இதுக்கு. ஆனால் இது மட்டும் H2H4N2 தான் O4. ஸோ ரெண்டுலேயுமே நைட்ரஜன் வந்து 2 தான் இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து ஓல தான் மாறும். ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது H2N2O2 ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட். எப்படி எழுதுறேன், ரெண்டு நைட்ரஜன் போடுங்க, அப்புறம் OH 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 அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரும். இது எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னா, நைட்ரஜனை சுற்றி 3 பாண்ட் இருக்கும். 1 2 3. அது மாதிரி இந்த நைட்ரஜனை சுற்றி 1 2 3. ஸோ இப்படி ஞாபகம் வைக்கலாம். இதே மாதிரி H4N2O4 ஹைட்ரோ நைட்ரஸ் ஆசிட். ஸோ இதே மாதிரி தான். நைட்ரஜன் நைட்ரஜன் மேலே ஒரு OH, இங்கே ஒரு OH, மேலே இங்கேயே OH போடுறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நைட்ரஜன் சுற்றி பாண்டு 3 பாண்டு வந்துருச்சு. ஸோ இங்கே டபுள் பாண்டு வந்திருக்கு, இங்கே சிங்கிள் பாண்டு தான். இங்கே ஞாபகம் வைக்கிறது, நைட்ரஜனை சுற்றி 1 2 3. அதே மாதிரி இந்த நைட்ரஜன் சுற்றி 1 2 3 3 பாண்டு இருக்கு. ஸோ இப்படி தான் ஸ்ட்ரக்சர் என்ன செய்யலாம், எழுதலாம். ஸோ அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து நைட்ரஸ் ஆசிட் பெர் நைட்ரஸ் ஆசிட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஃபார்முலா ரொம்ப முக்கியம். HOONO அப்படின்னு தான் எழுதணும். நீங்கள் பாட்டு HNO3 போட்டிங்கன்னா நைட்ரிக் ஆசிட் ஆயிரும். ஸோ HOONO. ஸோ முதல்ல இந்த நைட்ரஸ் ஆசிட்டை ஸ்ட்ரக்சராக எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது நைட்ரஸ் ஆசிட் பெர் நைட்ரஸ் ஆசிட். நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னா HNO2. இது ஞாபகம் வைக்கணும். இது எழுதும்போது பாருங்க, HOONO அப்படின்னு எழுதுறேன். ஸோ எண்ணுக்கு பக்கத்தில் இங்கே 2 ஆக்சிஜன் இருக்கு, இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் எழுதும்போது ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்ட்ரக்சர் எழுதுகிறேன். எண்ணெயை சுற்றி 2 O போடுங்க. O பேலன்ஸ் என்ன இருக்கு, ஒரு ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். இங்கே ஹைட்ரஜன் போட்டிங்கன்னா, ஸோ நைட்ரஜனை சுற்றி 2 பாண்டு தான் இருக்கு, 3 பாண்டு இருக்கணும். ஆனால் நமக்கு எத்தனை இருக்கு, 1 2 இருக்கு. அப்போ என்ன செய்யலாம், 3 பாண்டு வரதுக்கு எந்த இடத்துல ஹைச் இல்லையே அந்த இடத்துல டபுள் பாண்ட் போடுது. ஸோ இதுதான். ஸோ இதில் ஆக்சிஜனுக்கு லோன் பேர் எலக்ட்ரான் எழுதணும். 1 2 3 4 5 6ல் பாண்டில் கான்ட்ரிபியூஷன் ஆயிரும். ஸோ இதுதான் நைட்ரஸ் ஆசிட். ஸோ இதே மாதிரி பெர் நைட்ரஸ் ஆசிட்டுக்கு NOO. முதல்ல இதை இப்படி எழுதுங்க, NOO அப்படின்னு. ஸோ மேலே ஏதாவது ஒரு இடத்துல OH இப்படி OH வந்து சேரும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நைட்ரஜனை சுற்றி இங்கே பாண்டு பேலன்ஸ் ஆகிட்டனால இந்த இடத்துல டபுள் பாண்ட் போடுங்க, சரிங்களா? ஸோ டபுள் பாண்டில் சப்ஸ்டியூஷன் இல்லாத இடத்துல டபுள் பாண்ட் போடும். இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு 2 பேலன்ஸ் ஆயிடுச்சு, 1 2. அதேமாதிரி இந்த ஆக்சிஜனுக்கும் 1 2 ஹைட்ரஜன், சரிங்களா? ஸோ இப்படி தான் எழுதணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நீங்கள்
ஸோ இந்த ஆக்சிஜனுக்கு மட்டும் 4 போட்டோம். 4 லோன் பேர் 1 1 1 2. அதே மாதிரி இதில் 1 1 2 லோன் பேர் போட்டுருங்க. இதில் பாண்டுக்கு தேவையான எலக்ட்ரானா இது கொடுக்கறதுனால இது ப்ளஸ்ன்னு வரும். சரிங்களா, அதான் கொடுத்துருக்காங்க. சரி, இதில் 2 எலக்ட்ரான் இருக்கும், ப்ளஸ் சாரி, இதில் 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ மொத்தம் 5ல் 3 வந்து 1 2 3 பாண்டில் கன்ஃபியூஷன் ஆயிரும். பேலன்ஸ் 2 இதுக்கு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இதுதான் நைட்ரஸ் ஆசிட் பெர் நைட்ரஸ் ஆசிட்டுடைய ஸ்ட்ரக்சர். சரிங்களா, இதே மாதிரி நைட்ரிக் ஆசிட் பெர் நைட்ரிக் ஆசிட் எப்படின்னு பார்ப்போம். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். நைட்ரிக் ஆசிட் வந்து HNO3. அதே மாதிரி பெர் நைட்ரிக் ஆசிட்டுக்கு ஒரு O இந்த இடத்துல கூட்டிட வேண்டியதான், HNO4. ஸோ இது ரொம்ப ஈஸி. ஸோ இது எழுதும்போது HNO3. ஸோ நைட்ரஜன் இருக்கு, நைட்ரஜனை சுற்றி 1 2 3 O போடுங்க. ஸோ இதில் மேலே இருக்கிறது டபுள் பாண்ட் O. ஒரு இடத்துல ஹைட்ரஜனை போட்டுருங்க. சரிங்களா, ஒரு இடத்துல ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு பாண்டு தான் இருக்குது ஆக்சிஜனுக்கு, அதனால இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ். அவ்வளோதாங்க ஸ்ட்ரக்சர். இதே இது HNO4, அதுக்கு அதே மாதிரி தான் நைட்ரஜனை சுற்றி 1 2 3 O போட போகிறீங்க. ஓ, அதில் ஒரு இடத்துல டபுள் பாண்ட் போட போகிறீங்க. இங்கே ஆல்ரெடி OH இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒரு OH போட போகிறீங்க. ஸோ இதே மாதிரி தான் ஹைச்சின்னு வர்ற இடத்துல OHன்னு போடுறீங்க. இந்த இடம் மட்டும்தான் என்ன செய்யுது, சேஞ்ச் ஆகுது. ஹைச் வர இடத்துல OH போட்டுருங்க. மற்றபடி அதே மாதிரி தான் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம். ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர், ரொம்ப ஈஸி. ஸோ இது நைட்ரிக் ஆசிட் பெர் நைட்ரிக் ஆசிட். ஸோ இந்த ஆக்சோ ஆசிட்ஸோடைய ப்ரிப்ரேஷன்ஸ், ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அது எப்படி தயாரிக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட், முதல்ல பார்க்கலாம். ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட் ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், H2N2O2. இது ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எப்படி +1 சொன்னாங்க பார்க்கலாம். ஸோ ஹைப்போ நைட்ரோ ஆசிட்டுடைய ப்ரிப்ரேஷன். ஸோ ப்ரிப்ரேஷன் வந்து H2N2O2. அதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஆக்சிஜனுக்கு வந்து -2. சரிங்களா, அப்போ 2 இருக்கிறனால 2 × -2 4 வரும், -4. அப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து 1, அப்போ 2 × 1 2 வரும். ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க, -4 இருந்தால் +4 இருக்கணும், ஆனால் அங்கே +2 தான் இருக்கு. அப்போ +2 என்ன வரும், நைட்ரஜனுக்கு வரும். ஒரு நைட்ரஜனுக்கு ப்ளஸ்ஸு, 2 நைட்ரஜன் ப்ளஸ். ஸோ இப்படி தான். அப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1, நைட்ரஜன் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, +1. இப்போ இதோட ப்ரிப்பரேஷன் வந்து Ag2N2O2. சில்வர் நைட்ரஸ் ஆசிட் எடுத்து அது கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் வந்து என்ன வந்துடும், H2N2O2 ப்ளஸ் AgCl வந்துடும். ஸோ மெக்கானிசம்னு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. இந்த இடத்துல Ag2 இருக்கு இல்லையா, சில்வர், அதுவும் குளோரைடும் சேர்ந்துட்டு. சரிங்களா, இவ்வளோதான். மீதி இருக்கிறத அப்படியே எழுதணும். ஆனால் நமக்கு பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்படிங்கிறனால பேலன்ஸ் பண்ணும்போது இதில் 2 போட்டுருங்க, அதே மாதிரி இதுலேயும் 2 போட்டுருங்க. இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் ஹைப்போ நைட்ரஸ் ஆசிடோடைய ப்ரிப்பரேஷன். அடுத்து நைட்ரஸ் ஆசிட் HNO2 ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3 கொடுத்துருக்காங்க, அது எப்படி வந்தது. ஸோ ஆக்சிஜன் O வந்து -2. ஸோ 2 இருக்கிறதுனால 2 × -2
-4 வரும். ஹைட்ரஜன் ஒன்று தான் இருக்குது, ஹைட்ரஜனுக்கு +1. ஸோ 1 × +1 +1 தான் வரும். அப்போ ஸோ இங்கே -4 இது, அப்போ கூட +3 வந்தால் தான் இது நியூட்ரல் ஆகும். +3 +1 +4 ஆகும். ஸோ இது -4. அப்போ +3ங்கிறது நைட்ரஜன், ஒரு நைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு கண்டுபிடிப்பாங்க. ப்ரிப்ரேஷனுக்கு பேரியம் நைட்ரைட்டு, நல்ல ஞாபகம் வச்சுடுங்க, நைட்ரைட்டு. பேரியம் நைட்ரைட் கூட சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறாங்க. போடும்போது பேரியம் சல்ஃபேட்டு ப்ளஸ்ஸு HNO2 வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் ப்ரிப்ரேஷன். ஸோ பேரியமும் சல்ஃபேட்டும் சேர்ந்து பேரியம் சல்ஃபேட்டாக ஃபார்ம் ஆகும். NO2 சேர்ந்து HNO2 ஃபார்ம் ஆகும். ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, அதனால் 2 போட்டுருங்க. ஸோ இப்போ என்ன செய்யும், ஈஸியாக பேலன்ஸ் ஆகுது. ஸோ இது நைட்ரஸ் ஆசிட்டுடைய ப்ரிப்பரேஷன். ஸோ இப்போ நைட்ரஸ் ஆசிட்டுக்கு நைட்ரஸ் ஆசிட் ஞாபகம் வைக்கணும், HNO2. HNO2 = HONO. ரெண்டும் ஒன்று தான், ஸ்ட்ரக்சர் வைஸாக எழுதியிருக்கிறேன். இப்போ இதில் பெர் நைட்ரஸ் ஆசிட் அப்படிங்கிறது HNO3. HNO3 இது ஒன்றும் இல்லை, ஒரு ஓ மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், HOONO. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஒரு ஓ ஆட் ஆகிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு. ப்ரிப்பரேஷன். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 எடுத்துக்கிறாங்க. இது கூட நைட்ரஸ் ஆசிட், இது HNO2 தான், HONO. சரிங்களா, இந்த OH வந்து ப்ராக்கெட்டில் போட்டுப்பாங்க, ஹைட்ராக்சில் அயான் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நமக்கு என்ன கிடைக்கி, HNO3 + H2O கிடைக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு ஓ வந்து ஆட் ஆகிருக்கு, அவ்வளோதான். இதை வந்து இப்படியும் எழுதலாம், HOONO அப்படின்னு கூட எழுதலாம், HNO3. உங்களுக்கு இந்த மாதிரி ஞாபகம் இருந்தால் இந்த மாதிரி எழுதிருக்கீங்க. ஸோ இதுதான் ப்ரிப்பரேஷன். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு நைட்ரஜனுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஓ எத்தனை இருக்குது, -2 3 இருக்குது, 3 × -2 -6 ஓ. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 1 இருக்குது, அப்போ 1 × +1, ஸோ +1. அப்போ என்னது, ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, -5 வருது. அப்போ +5 தான் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ நார்மலாக அப்படி போட்டால் அப்படி யோசிப்போம், ஆனால் அப்படி கிடையாது. அப்போ எப்படி போடணும் அப்படின்னா, OH அப்படின்னு தான் பார்க்கணும். OH வந்து -1. ஸோ ஆக்சிஜன் வந்து 2 இருக்கு, அப்போ 2 × -2, ஸோ -2. ஸோ வந்து என்ன வரும், -3 வரும். அப்போ +3 தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நைட்ரஜனுக்கு. 3 மைனஸ் இருந்தால் 3 ப்ளஸ் இருக்கும், அதான் கான்செப்ட். ஸோ இதை இப்படி எழுதுறது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நைட்ரிக் ஆசிட்டும் பெர் நைட்ரஸ் ஆசிட்டும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பெர் நைட்ரஸ் ஆசிட்டுக்கு HOONO அப்படின்னு இருக்கும். இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா HNO3 தான் வரும். ஆனால் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா இது நைட்ரஸ் ஆசிட், பெர் நைட்ரஸ் ஆசிட் இது. அதனால் அந்த டிஃப்ரென்சஸ் யோசிப்படுத்திடுங்க. பெர் நைட்ரஸ் ஆசிட் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ், ஸ்ட்ரக்சர் டிஃப்ரென்ஸ். சரி, நம்ம இப்போ படிக்க போகிறது ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். ஸோ என்ன வரும், அமோனியா கூட அமோனியா ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா NO கிடைக்கும். ஸோ கூட H2O போட்டுக்கிடுங்க, ஏன்னா H வந்திருக்கிறதுனால. திரும்ப இந்த NOவை மறுபடியும் ஆக்சிடைஸ் பண்ணணும், NO2 கிடைக்கும். மறுபடியும் NO2வை மறுபடியும் ஆக்சிடைஸ் பண்ணணும், N2O4 கிடைக்கும். N2O4 கிடைக்கும். மறுபடியும் இந்த N2O4-ஐ ஆக்சிடைஸ் பண்ணணும், ப்ளஸ் அக்வாஸ் ரீஜியனில், அதாவது தண்ணி மாதிரி இருக்கணும், சரிங்களா, அக்வாஸ்.
ஸோ ஆக்சிடைஸ் பண்ணீங்க அப்படின்னா HNO3 கிடைத்திடும். ஸோ இதுதான் ப்ரிப்பரேஷன், அமோனியா ப்ரிப்பரேஷன் பார்த்தாச்சு. ஸோ இது பேலன்ஸ் பண்ணுறது ஈஸியாக நீங்களே பண்ணலாம். ஹைட்ரஜன் இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஹைட்ரஜன் இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இதில் 3 போடுங்க, இதில் 2 போடுங்க, இதுலேயும் 2 போடுங்க. ஸோ இப்போ கணக்கு பண்ணுங்கள், நைட்ரஜன் 2 ஆயிடுது, இங்கேயும் 2, ஹைட்ரஜன் 6 பேலன்ஸு, ஆக்சிஜன் 2, 3, 5 இருக்குது, 2, 3, 5 இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணுறது கரெக்டாக திரும்ப திரும்ப நம்பரை மாற்றி மாற்றி போட்டு பேலன்ஸ் பண்ணணும். இங்கே வந்து நைட்ரஜன் வந்து 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, பேலன்ஸ் ஆகிட்டு. ஆக்சிஜன் 2, 2, 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது, பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? அடுத்து இதில் அதேமாதிரி பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். நைட்ரஜன் 2 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது, அப்போ 2 போடுங்க. ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் நிறைய இருக்குது, அதை அப்படியே வச்சுங்க. ஹைட்ரஜன் 2 தான் இருக்குது, இங்கேயும் 2. ஆக்சிஜன் போகும் 4, 2, 6, 7 இருக்குது, இங்கே எத்தனை இருக்குது? 6 தான் இருக்குது. ஆக்சிஜன் தான் கொஞ்சம். ஸோ அப்படி திரும்ப கன்ஃபியூஸ் ஆகும்போது மறுபடியும் வாட்டர்லேருந்து ஆரம்பிங்க, இல்லை ஆக்சிஜன்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இது ஹைட்ரஜன் 4 ஆயிரும். ஸோ மறுபடி நைட்ரிக் ஆசிட் இங்கே 4 போட்டுருங்க, இங்கே 2 போட்டுருங்க, பேலன்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பெர் நைட்ரிக் ஆசிட்டோடைய ப்ரிப்பரேஷன். ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு ஓ கூட இருக்குது. ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +5 தான். ஸோ பார்க்கலாம் எப்படி +5 எப்படி அப்படின்ட்டு. ஸோ பெர் நைட்ரிக் ஆசிட்டு HNO4. ஸோ நைட்ரிக் ஆசிட் வந்து HNO3. ஸோ இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பார்க்கணும்னா நைட்ரஜனை காமனாக வச்சுக்கிட்டு ஹைட்ரஜன் 1 இருக்குது, அப்போ +1, 4 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ 4 × -2 -8, இது +1, சரி, HNO4. ஸோ இந்த இடத்துல நம்ம கான்செப்ட் படி போட்டோம்னா ஸோ -7, +7 தான் வருதுன்னு நினைப்போம். ஆனால் நமக்கு வருது வந்து +5. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன? +2. +2னா -2 வந்து HNO4 2- அப்படி இருக்கும், 2 எலக்ட்ரான் மேலே இருக்கும். இதுதான் +2 ஆக்சிடேஷன், +5 ஸோ நமக்கு பெர் நைட்ரிக் ஆசிட் வேணும் அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு ஆக்சிடேஷன் ஏஜென்ட், அது கூட பாஸ்பரஸ் ஹைட்ரஜன் பென்டாக்சைடு போட்டீங்க அப்படின்னா HNO4 வந்துடும் ப்ளஸ் HNO3. இது சிம்பிளாக எழுதணும்னா NO2 OOH அப்படின்னு தான் எழுதணும். ஆக்சுவலாக HNO4 இப்படி தான் எழுதணும், அதுதான் உங்களுக்கு புரியும். எப்படின்னு பார்த்தா தெரியும். இதில் உள்ள ஒரு ஓ வந்து இந்த இடத்துல என்ன செஞ்சிருது, போய் சேர்ந்துருது, சரிங்களா? NO2 OOH அப்படின்னு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம விஷயம் பார்த்துக்கலாம்.